அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்டா, 2 செய்தி பார்க்க போறோம். அது முதல் செய்தி, ஒரு கண்ணுல சுண்ணாம்பு, இன்னொரு கண்ணுல விளக்கண்ணி ஊத்துற மாதிரி இந்த திருட்டு தெலுங்கு திராவிட அரசு என்ன பண்ணிக்கிருக்கு, சாதி பேரை பூரா எந்த ஊர்ல தான் இருக்கோ அந்த சாதி பேரை மட்டும் எடுக்கணும்னு சொல்லிட்டு தெலுங்கு சாதி பேரை மட்டும் எடுக்காம மேற்கொண்டு வச்சிட்டு இருக்காங்க. அது பார்க்க போறோம். அதுக்காண்டி நீங்க ஆத்திரப்பட்டு அறுவாள் எடுத்து ஒரு அப்பாயை வெட்டிவிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும். அத்தாச்சி வாழ்க்கையை நீங்க பார்க்க வேணாமா? அதெல்லாம் பார்க்க வேணாம். அவர் அடிக்கடி கம்பி என்ற கவர்மெண்ட் புள்ளதான். சீக்கிரம் போடுங்க. இன்னொன்னு, நம்ம சீமானண்ண வீட்டுல வெடி கொண்டு வச்சிருக்கா சொல்றாங்க. வெங்காயத்தை தூக்கி வீட்டு விட்டா வச்சது எனக்கு அந்த ஒரு மாசத்துல மட்டும் புலரியா கிளப்பியிருக்காங்க. அது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வீடு உள்ளடங்கும். அது என்னன்னு பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டை ஆண்டுகளுக்கும் தெலுங்கு திராவிட அரசு என்ன சொல்லியிருக்குண்டா, தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஊருக்கு பின்னாடியும் சாதி பெயர் இருந்தால் அதை நீக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சொன்ன அவங்களேவும் கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த மேம்பாலத்தில் ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சுருப்பாங்க. அந்த பேரை நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமானன்னு தம்பி தங்கரை எல்லாரும் ஏற்றுருப்பாங்க. சொன்ன நீங்களேவும் எதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்ட்டு சாதியை ஒழிக்கிறவங்க எல்லாத்தையும் ஒதுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சாதி தலைவரும் சரி அந்த சாதியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தெலுங்கு அவங்களோட கட்சி சார்பாக, அவங்களும் தெலுங்குக்காரங்க தானே, தெலுங்கும் சரி தெலுங்கு சார்ந்தவங்க தலைவரும் சரி அவங்க பேரை மட்டும் தமிழ்நாட்டில் ஊண்டிக்கிருக்கு இந்த திராவிட அரசு. இதே நாம் தமிழர் கட்சி சார்பாக தேனி மாவட்டத்தில் போடி நாயக்கனூர் இந்த பேரை நீக்கணும்னு சொல்லிட்டு தான் கோரிக்கை வச்சிருக்காங்க. சாமி என்ன இந்த பக்கம்? அது சரி, உங்க காடு உங்க வரப்பு, நீங்க வரலாம், நாங்க வந்ததுதான் தப்புன்னு நினைக்கிறேன். இதே அந்த தெலுங்கு திராவிட அரசு சாதி பேரை ஒழிக்கணும்னு சொல்லிட்டா எல்லா சாதி பேரில் ஒழிக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சாதியை மட்டும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தெலுங்கு தலைவரும் சரி தெலுங்கு சாதியும் சரி அதை முன்னோக்கி எடுத்து வச்சுக்கிட்டு வராங்க. சாதியை ஒழிக்கணும்னு சொல்றவங்க இருக்கிற ஊரில் எந்தெந்த ஊர்லாம் சாதி பெயர் இருக்கோ அதை நீக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அறிக்கை விடணும். வெறும் அறிக்கை மட்டும் விட்டுட்டு சாதி பேரை அதுக்கு அப்புறம் நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தால் இது என்ன நாயன்னு தெரியல. இதே நம்ம மதுரையிலையும் சரி திருமலை நாயக்கனார் அந்த மண்டபத்துக்கு பேரே அப்படித்தான் இருக்குது. வெறும் திருமலைன்னு கூட சொல்கிறது கிடையாது. இந்த சாதிய பேரை கூட எடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் தெலுங்குக்காரங்க அவங்க கட்சியை முன்னெடுத்து அப்புறம் வைங்க. இது தெலுங்கான ஒரு அரசு, தெலுங்கு தலைவரும் சரி தெலுங்கு சாதியும் சரி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஊண்டிக்கிருக்காங்கடா. எல்லாரும் இந்தி ஒழிப்புன்னு பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இந்த தெலுங்கவே நம்ம மறந்துடுறோம். தெலுங்குக்காரங்க நம்மளுக்கு எதிரியும் கிடையாது, அதை நம்ம வெறுக்கும் கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அவங்க ஊண்டிக்கிருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். இந்தின்றது இந்த தெலுங்குக்காரங்க எந்த அளவுக்கு ஊண்டிக்கிருக்காங்கன்னு அதை மறந்துட்டோம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் கேள்வி கேட்கறது கிடையாது. இந்த தெலுங்கு திருட்டு பயலுக்கு ஓட்டை போட்டு ஆட்சியை கொடுத்துட்டு அவங்க எந்த பேரை வேணால் மாற்றுவாங்க, எதை வேணால் இடிப்பாங்க, இடிச்சுட்டு அப்பன் பேர் ஆத்தா பேர் மையம் பேரை வைக்கிறாங்க. தெலுங்கு தலைவரும் சரி தெலுங்கு சாதி பேரும் சரி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு திணிச்சுக்கிருக்காங்கன்னு நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். அதெல்லாம் யாரும் கவனிக்கிறது கிடையாது. ஓட்டை போட்டு நாட்டை கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் மண்டையை அடிக்கிட்டு அவங்க எந்த பேர் வைக்கிறாங்கன்னு கேட்குறதும் கிடையாது, எதுக்கு இதை வைக்கிறீங்கன்னு கேட்குறது கிடையாது. இதே தமிழ்நாட்டில் தேவரையா அவங்க பேரை முத்துராமலிங்க தேவரையான்னு சொல்கிறதுக்கு வெறும் முத்துராமலிங்கனார் அப்படின்னு சொல்லி இப்போ வார்த்தையால் கூட நம்ம சொல்லக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு இந்த தெலுங்கு திராவிட அரசு ஒடிச்சுக்கிருக்காங்க. இதே ஜிடி நாயுடுன்னு சொன்னா தான் அவங்களுக்கு பெருமை இருக்குன்னு சொல்லிக்கிருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உத்து கவனிக்கணும். தெலுங்குக்காரங்கிட்ட ஆட்சியை கொடுத்தா அவங்க ஒரு பெருமையாக தான் தமிழ்நாட்டில் திணிக்க பார்ப்பாங்க. நம்ம சீமானண்ண வீட்டில் குண்டு வச்சதாக சொல்லி தர்றாங்க. காவல் அலுவலகத்துக்கு நேரடியாகவே இமெயில் மூலமாக வந்திருக்கு. இந்த குண்டு வைக்கிறது போக இமெயில் மூலமாகவே இவங்க வச்சு தர்றாங்க. சீமானனுக்கு மட்டும் வந்த மேட்டில் கிடையாது. கடந்த ஒரு மாதமாக பல கட்சி தலைவர் வீட்டுக்கு, முக்கியமான தலைவர் வீட்டுக்குலாம் வந்துருக்கு. எல்லா வீட்லேயும் குண்டு வைக்கிறத என்னமோ வெங்காயத்தை தூக்கி வைக்கிறது கணக்காக சொல்லிக்கிருக்காங்க. எல்லாரும் கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கோயில் ஒரு கொடுமை ஆடிக்கிறது மாதிரி தமிழ்நாட்டில் முக்கிய தலைவர் தான் வைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டு ஆண்டுக்கு இருக்க அந்த தெலுங்கு திராவிட அரசு வீட்லேயும் குண்டு வச்சிருக்கதாக மேட்டல் வந்திருக்கு. இந்த திராவிட அரசு அப்படி என்ன தான் பண்ணுன்னு தெரியல. இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்ச காலத்தில், இவ்வளோ டெக்னாலஜி உள்ள காலத்தில் இமெயில் மூலம் அனுப்பிடுவங்கள அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதே திருட்டு திராவிட தெலுங்கு அரசு எதுக்கு தான் அந்த ஐடிவிங்க வச்சுருக்காங்கன்னே தெரியல. அவங்க வெறும் பொருளி பேசிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் அங்கே வச்சுருக்காங்க இங்கே வச்சுருக்காங்கன்ற சொல்லி தர்றாங்க. இதெல்லாம் தமிழ்நாடு அரசு ரொம்ப உன்னிப்பாக கவனித்து ஒரு மாத காலத்தில் எல்லாரும் முக்கிய தலைவர் வீட்டில் இந்த மாதிரி பண்ணிக்கிருக்காங்கன்ட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அதை இந்த தமிழ்நாடு அரசு பண்ணுறது கிடையாது. இது ஒரு விளையாட்டுத்தனமாக விட்டுக்கிருக்காங்க. அசால்ட்டை விடாமல் இது உன்னிப்பாக கவனித்து எடுக்கணும். காவல்துறைக்கு அறிக்கை விடணும். இது என்னான்னு பாருங்கண்டு. அது சரி, முதலமைச்சர் வீட்டிலே வைக்கணுன்ற மிரட்டல் விட்டுருக்காங்க. அப்புறம் இதுக்கு விட மாட்டாங்களா? எந்த அளவுக்கு இந்த திமுக அரசு ஆட்சி பண்ணிக்கிருக்குன்ட்டு நம்ம பார்க்கணும். நன்றி, வணக்கம்.